இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 10:32 மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். சாட்சி சொல்லுவது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எப்பொழுதும் எந்த இடத்திலும் வெட்கப்படாமல் சாட்சி சொல்லுங்கள். அந்த சாட்சிகளாக கடந்து செல்லுங்கள். உங்களுடைய சாட்சி படித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த வேளையிலும் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பேர் ஆனந்தராஜ். நான் கடந்த 27 வருஷமா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்திருக்கிறேன். 35 வயது வரைக்கும் எனக்கு இயேசுனா யாரும் தெரியாது. ஏன்னா ஒரு இந்து குடும்பத்துலதான் நான் பிறந்தேன். எங்க அம்மா அப்பா ஜாதகத்துல அந்த நம்பிக்கையில ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. அப்ப சின்ன வயசுல எனக்கு ஜாதகம் பார்க்கும்போது ஜாதகம் பார்த்தோன்னு சொல்லி இருக்கிறான், இவன் ஒரு பெரிய ஆன்மீகவாதியா வருவான். அதனால எங்க வீட்டுல என்ன செய்வாங்கன்னாக்க சின்ன வயசுல அந்த பக்தி வைராக்கியத்திலே வளர்ப்பாங்க. இங்க இருந்து அந்த விக்கிரக கோயிலுக்கெல்லாம் நடந்தே போனோம். மார்கழி மாசம் ஆயிட்டுன்னா அந்த விக்கிரக கோயிலுக்குள்ளே என்ன தூக்கி போட்டுருவாங்க. விடிய விடிய உள்ளதான் தூங்கணும். அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு ஈர துணியோட ஊரை சுத்தி பஜனை பாடணும். இப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதனால அந்த மார்க்கத்துல வைராக்கியமா இருந்தேன். இது சொல்ல போனா நான் படிச்சது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல். ஆனா அந்த கிறிஸ்டியன் ஸ்கூலுக்குள்ள இந்த அடையாளத்தோட தான் போவேன். நெத்தியில அந்த ஒரு ரூபாய்க்கு அளவுக்கு பொட்டு வச்சுக்கிட்டு. ஏன்னா நாம ஒரு இந்து, நம்ம அதனுடைய காரியத்தை வெளிப்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமா வாழ்ந்தேன். அதனால இங்க படிக்கிற அளவுக்கு நல்ல மார்க் எடுத்து படித்தேன். டிப்ளமோ விருதுநகர் பிஎஸ்சி பாலிடெக்னிக்ல முடித்தேன். ஒரு நல்ல வேலையும் எனக்கு கிடைச்சி. ஒரு நிரந்தரமான வேலை கிடையாது. 4 நாள் ஒரு வேலையில இருப்போம், ஞானத்தின் ஒரு வேலைக்கு போவோம். ஆனா ஏதாவது ஒரு வேலையில செஞ்சுட்டு இருப்போம், இருந்துட்டு இருப்போம். அப்பதான் நம்ம ஹாஸ்டல்ல படிச்சதுனால நிறைய பாவ பழக்க வழக்கங்கள், ஏன்னா போதை வஸ்துகளை உபயோகப்படுத்துவது, இன்னும் அநேக பாவ பழக்க வழக்கங்கள் எனக்குள்ள இருந்துச்சு. அப்படி பாவம் ஒரு பக்கம் கையில வேலை பார்க்குறோம், இன்னொரு பக்கம் பாவமும். அதனால கையில எந்த வருமானமும் நிச்சயாது. பொத்தல் பையில போட்ட பணம் மாதிரி அந்த பணம் நம்ம சம்பாதிக்கிற பணம் எங்க போகுதுன்னு நிச்சயம். இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்போ வாலிப நாட்கள் வந்த போது எனக்கு திருமணம் பார்க்கணும்னு யோசித்தேன். அப்போ எனக்கு யாருமே சரியான வழியில பொண்ணு நிச்சயல. நான் என்னுடைய மார்க்கத்துல பொண்ணு நிச்சயல. ஆமா, என்ன அப்போ ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்துல இருந்துதான் எனக்கு என்ன கிடைச்சது. என் மனைவி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல. அப்ப என்ன நினைச்சேன், பொண்ணு கட்டினா போதும். இந்த நிறைய பேர் நினைக்கிறான்ல, கல்யாணத்துக்கு போகணும், இல்ல அதுக்கு கர்மாதிக்கு அப்படி போனா போதும், பொண்ணு கிடைச்சா போதும்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டோம். ஒரு கிறிஸ்தவங்கிற அடையாளத்தோட நினைச்சிட்டோம் திருமணம். அதே கூட நான் என் வழியில தான் போனேன். பொண்ணு கிடைக்கணுமே. ஆனா அதுக்கு கூட என் வைராக்கியத்துல இருந்தேன். கல்யாணம் ஆன பிறகும் நான் என்னுடைய வழியில் தான் நினைச்சிட்டேன். நான் கிறிஸ்தவ ஆலயத்துக்கோ அல்லது கிறிஸ்தவ வழிபாடுகளுக்கோ நான் போகல. என்னுடைய வழி இன்னும் சொல்ல போனா என் மனைவி கூட அந்த வழிபாடுக்குள்ள திருப்பணும்னு தான் நான் நினைக்கிறேன். முயற்சி பண்ணிட்டு அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள். ஏன்னா ஒரு பக்கம் குடி, இன்னொரு பக்கம் கையில வருமானம் கிடையாது, இன்னொரு பக்கம் எந்த வேலையும் நிரந்தரமும் கிடையாது. அதனால வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் வந்து வாழ்க்கையில போராட்டம் வந்தது. எனக்கு அந்த டைம்ல ஒரு பையனும் நினைச்சுதான். பையன் பிறந்த பிறகு அன்றாட வருமானத்துக்கு கூட என்ன கிடையாது, வழிகள் கிடையாது. அந்த சூழ்நிலையில தான் குடும்பத்துல பிரச்சனையில என் மனைவி நோக்கி செஞ்சா செஞ்சுப்பான். இப்ப எனக்குள்ள ஒரு வைராக்கியம், பணம் இருந்தா எல்லாரையும் சாதிச்சிடலாம்னு நினைச்சு மெட்ராஸ்க்கு வேலைக்கு போனேன். மெட்ராஸ் வேலைக்கு போனதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணி. ஏன்னா எனக்கு பணம் நிறைய கிடைச்சது. என்ன அப்படின்னா, ஒரு லோடிங் கம்பெனி, அவங்ககிட்ட ஒரு நாளைக்கு என் ஷிப்ட்ல 30 லாரி லோட் ஆகும். லாரிக்காரன் லஞ்சம் கொடுப்பான். ஏன்னா சீக்கிரம் லோட் ஆகுறதுக்கு அவனே 100 ரூபா கொடுப்பான். அந்த நேரத்துல 100 ரூபா கொடுப்பான். இப்போ 30 லாரி வந்தாலும் 3000 ரூபா ஆச்சு. அது போக எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க, அங்க தங்கி இருக்கு எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா நிறைய கெட்ட நண்பர்கள் சேர்ந்து என்ன செஞ்சேன்னா, அந்த பணம் உடனே இல்லை. காலையில பணம் கையில வந்தா சாயங்காலம் என்ன இருக்காது, சாயங்காலம் சாப்பாட்டுக்கு என்ன இருக்காது. அதான் நிலைமை. இதே ஓடிட்டு இருந்தது. அப்படி நிலையில எனக்கு திடீர்னு ஒரு தீபாவளி டைம், அந்த தீபாவளியை கொண்டாடணும்னு சொல்லி கம்பெனி பணம் 25,000 எடுத்து செலவழிச்சேன். ஏன்னா வர்ற நண்பர்களுக்கெல்லாம்
மாற்றி வைக்கிறது, அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் gift கொடுக்கறதுன்னு சொல்லி கம்பெனி பணம், ஏன் பணம் கிடையாது. என்னையும் கம்பெனில இருக்கிறவங்க கண்ணி வச்சுக்கிட்டே இருந்தாங்க, எப்பதான் இவனை மாட்டலாம். ஏன்னா அங்க நிறைய வருமானம் வரும். அதனால கூட இருந்தவனெல்லாம் எப்படிதான் இவனை மாட்டி விடலாம்னு சொல்லி நினைச்சுட்டாங்க. நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு நாள் தான் அந்த 25,000 ரூபாய் திருப்பி வைக்கிறதுக்கு. ஆனா அன்னைக்கு டேட்ல என்ன பண்ணிட்டாங்க, என்ன கணக்கு கேட்கும் போது என் கையில என்ன இல்லை. அப்ப அவங்க என்ன தீர்மானம் பண்றாங்கன்னா, என்ன காவல்துறையில ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா அவங்க நோக்கமே அதான். எங்க எம்டிக்கும் போன் பண்ண உடனே அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, அவனை காவல்துறையில ஒப்பு கொடுத்துருங்க, கேஸ காவல்துறையில கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா போனா 7 வருஷம் 8 வருஷம் உள்ள இருக்கணும். ஒரு பக்கம் அவமானம், இன்னொரு பக்கம் என்ன செய்யறதுன்னு புரியல. அப்ப எனக்குள்ள ஒரு ஆசை, நீ உயிரோட இராத. எனக்குள்ள பிசாசு பேச ஆரம்பிக்கிறான். நீ இவ்வளவு தூரம் இருந்துச்சு, இனி இருந்து என்ன செய்யல, பிரயோஜனம் கிடையாது, நீ செத்து. சாத்தா அப்படிதான் நிறைய நேரம் பேசுறான். அப்ப என்ன அப்படின்னா, செத்துடணும். இவ்வளவுக்கு எனக்கு காவலுக்கு ஆள் வச்சிருக்கிறாங்க. இவங்க அடுத்த நாள் காலையில எனக்கு பொல்யூஷன் கொடுத்து, நான் தங்கி இருந்த ரூம்ல பக்கத்துல எனக்கு ஆளை வச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவு. அப்ப எனக்குள்ள ஒரு எண்ணம், செத்து போகணும். நம்ம செத்து போறது வெளியே தெரியாம இருக்கக்கூடாது. நம்ம செத்து போன வீட்டு தண்ணி அடிச்சிட்டேன், யாரோ தண்ணி அடிக்கிற மாதிரி நான் செத்து போனதா தண்ணி அணிச்சிட்டேன். அது செத்து போகணுங்கிற அந்த எண்ணத்தோட நான் இருக்கிற போதுதான் எப்பமோ கேட்ட ஒரு வசனம், எப்பமோ பார்த்த ஒரு வசனம் எனக்குள்ள பிளாஷ் ஆகுது. எனக்கு முன்னால வந்து அப்படி இருக்கு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், நீ என்னை மகிமைப்படு. அது ஆண்டவருடைய வார்த்தைன்னு தெரியும். ஆனா நான் சர்ச்சுக்கு போனதில்லை, நான் எதுக்கும் போனதில்லை. ஆனா அந்த வார்த்தை எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும்.